சிறுசாக தான் பேச போகிறேன். ஓகே, மெயின்லி தேங்க்ஸ் டு மை அசிஸ்டன்ட்ஸ் மணி, பிரவீன், எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. ஜான் 10th ரிலீஸ் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். முதல்ல ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவருக்கு வாழ்த்துக்கள். டைரக்டர் வாலி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷேன் அவரோட டெபியூ தமிழ் ஃபிலிம், மலையாளமில் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அவரோட டெபியூ தமிழ் ஃபிலிம், டிரெக்ட் ஃபிலிம். ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பெரிய அசோசியேஷன் அவரோட ஆர்டிஎக்ஸ்ன்ற ஒரு படத்தில், அதில் நீல நிலவேன்ற ஒரு சாங் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி. ஸோ அதனை தொடர்ந்து இப்போ தமிழ்லையும் ஒரு வெற்றியை எங்களுக்கு கொடுப்பாருன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஷேன். ஆல்சோ லைக் டு விஷ் நிஹாரிகா, ஐஸ்வர்யா and Kalayarasan and the entire cast and crew of மெட்ராஸ்காரன். இன்னைக்கு ரஹ்மான் சார் பர்த்டே. காதல் சார் கூட பாட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரீஇன்டர்பிரிட்டேஷன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10th Jan ஒரு பிக் டே ஃபார் அஸ் ஆல்சோ. எங்களுக்கு மெட்ராஸ்காரன் தமிழ்லையும் கேம் சேஞ்சர் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. 2 படமும் பெரிய ஹிட் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் உங்களோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர். ஸோ ஜனவரி 10 அட்லாஸ்ட் மெட்ராஸ்காரன் வர போகிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜெகதீஷ் ஆன் பீங் த கிரேட் ப்ரொடியூசர். such a nice gentleman and such a nice producer. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஒரு ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு படம் எங்கேயோ விடல, எவ்வளவோ பிரச்சனை வந்தா கூட ஒரு ப்ரொடியூசர் சில டைம் கொஞ்சம் பதட்டம்ல கொஞ்சம் எங்கேயாச்சும் விட்டுருவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ், தட் டு ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்துட்டு நான் கொஞ்சம் ஆச்சரியமா பட்டிருக்கேன். So congratulations and thank you also for giving me the opportunity in the film. There are so many great performers are also been in the film. Welcome Shane to Tamil industry and I wish you all the very best. Niharika, all the very best, and Kalay as usual all the very best. So vada pongal மெட்ராஸ்காரன் வர போறாங்க, கூட சேர்ந்து நிறைய படங்களும் வராங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் மெட்ராஸ்காரன் போய் பாடுங்க and நிறைய support, blessings கொடுங்க, because it's a new how to say, it's just another new beginning for the new year. Thank you Vali Mohandas, and I'm wishing you all the very best for the rest of the career that you are going to take it from here. Thank you Prasanna sir for showing all of us amazing Vasant, and thank you Saregamappa for giving us the best of Kadal Sadhguru for the song. And also இன்னைக்கு ஆடியோ லான்ச்சோட 5 பார்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னோட கேரக்டர் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ஒரு கேரக்டர், எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல. நான் நம்புறேன் நீங்களாம் 10 அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு I am expecting some surprises from all of you, and I'm also excited also for the film. And and all the thank you to all the assistant directors, and also Jagdish kude sila per irukanga from beginning to the end. Avanga accounts like Vishnu Anna and Kamal Anna and a lot of people. Avangalukku or கூட்டமே இருக்கு ஜெகதீஷ்க்கு. So அந்த கூட்டம் day to night, morning to night இப்போ ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்க. நான் கொஞ்சம் again I was very shocked to see like எப்படி பண்ணிருக்காங்க. like it's okay, but like finger crossed and really thankful from the bottom of my heart. நீங்கள எவ்வளவு பண்ணீங்க, அதை நாங்க இப்படி யோசிக்காதீங்க, நம்ம எதுவுமே பார்க்கல எதுவுமே இன்னும் மிஸ் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள எல்லாமே மெட்ராஸ்காரனோட சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கூட இருந்துச்சு, பட் நீங்க இருந்தனால தான் மெட்ராஸ்காரன் 10 ரிலீஸ் ஆகுது. நீங்க தான் ஒரு மெயின் காரணம். And thank you Sam CS sir for giving us the best of the BGM. Oh my god, I must say about the BGM, ningala BGM pathinga, it's like amazing. So
Thank you, Sharan, for being a part of Madras Karan, and all the ADs. Wishing you all a great luck. Please give your love and support. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். 2015 Pongal, my first film Tamilukku and Vandrayatham released, and this is 2025 Pongal. Again, I'm coming back with Madras Karan. Give me that love and support what you gave me 10 years back. Thank you so much. Thank you. I need it. I really need it. Romba nandri, nandri. Hi everyone. நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன் பிகாஸ் நாளானைக்கு நம்மளோட மூவி ரிலீஸ் மதராஸ்காரன் ஆன் 10th of January. ரிலீஸ்க்கு முன்னாடி ஐ திங்க் திஸ் இஸ் அவர் லாஸ்ட் இவெண்ட், ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு தேங்க் அ லாட் ஆஃப் பீப்புள். ஃபர்ஸ்ட்லி our awesome producer Jagdish Garu. This is your first film and neenga successfully in the padam, you finished it. It's not an easy task being a producer myself. First film, so many people will doubt you, so many people will not believe in you. You crossed all of that and you made a beautiful film, you made a wonderful film. இது உங்களோட சக்சஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். I'm hoping that this is the first step of your success. There'll be many more awesome films for you in the future. And Prasanna sir, thank you so much for the amazing visuals and thank you for showing me very prettily in the movie. Vasant sir, I believe that editing it can make or break the film, and I genuinely believe that you made a very good great output for Madhaskaran. And Samsia sir, like always, I already said before, I'm a great fan of your music, and I know that you gave us amazing BGM. So thank you so much. And Sarigama, thank you so much for making a dream come true by giving us Kadal Sadgudu. And Nandagopan, thank you so much for creating an amazing remix of an already amazing song. Thank you so much. And I would like to thank my co-actors. Shane, it was lovely working with you. Konja naal irundhalum, it was fun. I hope we get to work again in the near future with little more scenes than usual. Kalai and Aishu, we did not have scenes together, but I really hope we also work, for more projects in the future, and that Madhaskaran gives all of us a huge success and a huge step forward again into the Tamil industry. And last but not the least, our awesome director, Vali sir, thank you so much for thinking of me to play Meera. But most importantly, thank you for the awesome advice and the amazing conversations that we've had together. I'm really looking forward for working with you again. And okay, this is not mine. Okay. And like Aishu was just, because of her speech, I also got reminded that my last film that released was அது கோவிட்க்கு முன்னாடி ஒரு 2019ல என்னோட லாஸ்ட் ஃபிலிம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல there were so many ups and downs. It genuinely feels like Madhaskaran is my debut also. So I really hope நீங்க அவ்வளோ லவ் ப்ளீஸ் எவ்வளோ லவ் நீங்க ஷேனுக்கு how much ever you giving Shane or Kalai or Aishu, please give me also as your future Tamil ponnu. Please give me all the love. And one last, almost last, Pongal is a very special festival for us. Even for Telugu people, it's very auspicious. And I would really wish that you make Madhaskaran a super, super, super duper success. We will meet in the Success Meet. And I also wish my brother Ramcharan for his movie Game Changer. I hope that also becomes a super hit. Thank you so much. Thank you. கலை அண்ணாக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் ப்ளீஸ் மெட்ராஸ்காரன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ்காரன், மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப
ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ் கேலண்டர் படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலிலேருந்து அவர் சொல்லிட்டார் 2 ஈவெண்ட் போயிட்டு வந்தேன் சார், டயர்டாக இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால யாரெல்லாம் தேங்க் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஜெகதீஷ் ப்ரோ, ஓகே கொஞ்சம் யூஸ்வலாக தான் சவுண்ட் ஆகும், பரவாயில்ல. பிகாஸ் ஏன்னா சில பேரை சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபர்ஸ்ட் படமா இல்லை. ஏன்னா இந்த படம் பண்றது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை, மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இன்னைக்கு பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு, டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியல நேற்று 2 நாள் கொச்சினில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒரு என்னன்னா, இப்போ என்ன யாரோ கேட்டாங்க இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காருன்னு. நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணும்னால அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாரிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, யூஆர் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், ரிலீஸ் முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கோம். அப்புறம் எங்கள் டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ நைஸ். ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஹவ் யூ சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்னைக்கு இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை, எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டிஎஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸும் ஃபாலோ பண்ணுவாங்க, பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கிலின்னு எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா இப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன டைமில் கரெக்டாக தேங்க்யூ பிரசன்னா. சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகாமா சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், என்னோட அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. பட் ஆனால் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துரும். பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும், அதில் பயங்கரமாக நடிச்சிருப்போம், கரெக்டாக மியூசிக் இல்லைனா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் நம்மளை அறியாமல் ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் அ ஃபிலிம். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம். ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தர் வந்துடும். ஷரண், தேங்க்யூடா, நீ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பிரசன்ட் மீடியா. அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்தவித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜெனுவன்லி லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். யார் தலை? டேரக்டர், ஐயோ அதான் சரி, மன்னிச்சிருத்தலை, பரவாயில்ல, 2 நாளாக ஒன்றா தான் இருந்தேன், மறந்தாலும் தப்பு இல்லை. தேங்க்யூ வாலி. வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை எனக்கு சொன்னார், நல்லா இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான இதுலேயும் சீரியஸான ரோல் தான், சீரியஸ் ரோல் பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்மளோட கோவத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது. வாலி இஸ் அன் அமேசிங் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாப்பில், பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்தில் இன்னும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய படம் வரலன்னு உடனே நிறைய படங்கள் வருது, அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சிச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் வந்தபோது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க, அதனால் வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ இருந்தாலும் அது ஃபெஸ்டிவல் தான்.
பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டை, பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வந்து கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா, இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வருது. எல்லா படத்தையும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லாம நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன பேக் ஸ்டோரி? ஆக்சுவலி ரொம்ப பேசி பழக்கம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் எல்லாரையும் பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. ஸோ எந்த ஸ்டேஜ்லேயுமே பேச முடியாமல் போயிடுது. முதல்ல இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களை நம்பி தான் சினிமா. ரெண்டாவது எங்கள் ப்ரொடியூசர். ஸோ இப்படி ஒரு படத்தை பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்கள் தயாரிப்பாளர் பி ஜெகதீஷ் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. படம் பண்ணுறதெல்லாம் தாண்டி அதை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. எனிவே ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னன்னா ஐஸ்வர்யா தத்தா. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்காக, இந்த படம் இல்லை, நான் ஒரு படம் பண்ணணும், அடுத்து நீ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய எப்படி சொல்றது, ஒரு ஊந்துதல் கொடுத்த ஒரு சகோதரி, தோழி ஆரம்பத்தில். ஸோ இந்த படத்தை எனக்கு வந்து தயாரிப்பாளரையும் சரி, இந்த படம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் அமைச்சு கொடுத்த ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் விஜய் சேதுபதி சார், இன்னைக்கு எங்களோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு, அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஷேன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ. கலையரசன் அண்ணா, கடைசியா சொன்னாலும் சூப்பரா சொன்னீங்க. இது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 நாள் ஷூட்டிங்ல இருந்ததை விட ஒரு 2 நாள் நேற்று உங்களோட டிராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். கதையை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி உள்ள வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஐயோ, நிஹாரிகா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு மணி நேரம், ஒரு 45 மினிட்ஸ் கதை சொல்லியிருப்பேன், ஐ திங்க் ஜூம் கால். புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் இந்த படம் நான் பண்றேன் அப்படின்னு என்னை நம்பி வந்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கருணாசன் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் எனக்கு. அவ்வளோ அழகா வந்தாரு, அவ்வளோ சீரியஸான ரோலை எந்த விதம் எப்படி சொல்றது, ரொம்ப ஜாலியா ஈஸியா நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போனாரு. பாண்டியராஜன் சார், ஒரு சீனியர் டைரக்டர், அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ராஜாராணி பாண்டியன் சார், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இதுல. அகல்யா, எங்க சரண், அதுக்கப்புறம் வந்து லல்லு, பாலாஜி அண்ட் சிரஞ்சீவி, இன்னும் நிறைய பேர் பேரு மறந்துட்டேன்னா விட்டு சாரி. சௌந்தர்யாக்கா, நிறைய பேர் வந்து பானு. ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதை தாண்டி இங்க ஒரு பெரிய டீம் இருக்கு, நான் பார்த்து வியந்த ஒரு டீம். ஸோ இப்படி ஒரு நண்பர்களை பார்க்க முடியாது. ஜேசிசி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கை தட்டிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்ட்டு வருவேன், ஆனா ஒரு மாதிரி பதட்டத்திலேயே போயிடுவேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் மீன்ஸ் என்னன்னா, எங்க செட்ல வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், சவுண்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த படத்துக்காக வேலை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து மொத்த பேருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு படத்துக்காக என் கூட சேர்ந்து எல்லா வெயில், எப்படி சொல்றது, புதுக்கோட்டை அவ்வளோ வெயில், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஜாலியா அப்படியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க எவ்வளவு தூரம். அப்புறம் சரிகமா டீம் சார், ஆனந்த் சார், வெரி தேங்க்யூ சார். சாரி சார், ஆனந்த் சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தென் என் டீம் ஏடிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நிதின், சுதர்சன், மணி இஸ் அசோசியேட், அப்புறம் வினோத் சார், விஜய் சார், நானி காரு, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
இவ்வளோ நாள் கூட எல்லாத்தையும் ஜாலியாக ட்ராவல் பண்ணி கூட வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 10ஆம் தேதி மெட்ராஸ்காரன் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். சிம்பிள், நான் 2-3 பேர் மிஸ் பண்ணிட்டேன். மேனேஜர்ஸ் டீம் நன்றி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் ரொம்ப முக்கியமா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நன்றி. மோர் தேன் தட் ஸ்டன் டைரக்டர் திலீப் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் இங்க இல்ல இன்னைக்கு. தினேஷ் மாஸ்டருக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொன்னேன். ஏன்னா அந்த படத்துல மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ் தான். அதை ரொம்ப லைவா சாம்சிஎஸ்க்கு நன்றி சொல்லிட்டேன். ரொம்ப லைவா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணாங்க. அதான் எல்லாமே லைவ் லொகேஷன்ஸ். ஸோ தினேஷ் சுப்ராயன் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதேதான் எனக்கும். ஸோ சாரி சாம் சார். அவ்வளோ ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப புதுசாகவும் இருந்தது அவரோட வேலை பார்த்தது. இந்த விழாவோட நாயகன் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் அவரோட வேலை பார்த்தது. அவ்வளோ அழகா ஒரு ரீ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி திலீப் மாஸ்டர், ஸோ இன்னொரு தூண் இந்த படத்துக்கு. அவ்வளோ அழகா தினேஷ் மாஸ்டர், தினேஷ் சுப்ரன் ஆனந்த், தினேஷ் மாஸ்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணது. வெயிலையும் சரி நைட்டும் சரி அவ்வளோ அழகா டெய்லி நைட்டு எங்களோட உட்காந்து ஜாலியாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு அவருக்கு. அப்புறம் முக்கியமா இன்னொருத்தருக்கு நந்தகோபன். ஸோ அந்த காதல் சொருகுடு சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷன் அவர் தான் பண்ணாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப லக்கியான பர்சன். பிகாஸ் எனக்கு மலையாளத்தில் கூட இந்த மாதிரி டெபியூ கிடைக்கல. தேங்க்யூ. ரொம்ப அதோட மெயின் ரீசன் அது சொல்லணும், ஜெகதீஷ் ப்ரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. எல்லா பேரும் எனக்கு ஷேர் பண்ணுவாங்க, எல்லா பேரும் இங்கே பண்ணுற ப்ரமோஷன் எல்லாமே. தென் தேங்க்யூ வாலி ஃபார் thinking of me for this movie, because there was some what we say ஒரு எலிமெண்ட் இருக்கு, அது பிடிச்சி போச்சு இந்த கதையில. அதுதான் எனக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கனெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு கனெக்ட் வந்துட்டேன் இந்த ஒரு ஸ்டோரி லைன்ல. அதுதான் கொஞ்சம் யோசிச்சுட்டானேலும் இந்த மூவியில பண்ணணும்னு ஒரு டிசிஷன் வந்ததே அந்த கதையோட குணம் தான். Camera sir, Prasanna sir, I think I haven't seen a fast cinematographer as him. He's so fast. We didn't have rust in between because of you. Bro, it is amazing. You effortlessly shoot such a wonderful visuals, bro. Very good. Kali sir, I think I haven't ഇവരോട് ഫസ്റ്റ് പാക്കുമ്പോൾ ഇവര് ഞാൻ ഇപ്പോൾ ഫസ്റ്റ് നമ്മൾ ഒരാളെ പാക്കുമ്പോൾ ഹായ് എന്ന് சொல்ல வருவில்லையா, அப்ப அங்க அவரோட ரிப்ளை இப்படிதான் இருக்கும், ஹே மச்சா எப்ப வந்த, மச்சானா அங்க he's that friendly, you know, he made that comfort space. But I really have to be angry with this guy because he is the he is torturing me. But off screen he is so good that I forget sometimes to be angry at you in scenes. But honestly it was a great experience. You were completely Durai Singham. I mean, while acting I am seeing only Durai Singham, so it was so much comfortable. Niharika ji, thank you. I mean, Kadal Sadugudu is it was a very big surprise, no? So thank you for what to say. Yeah, making me feel comfortable and doing a very awesome performance. And thank you Saragama team for giving us that song. That's that's a very precious thing for us. Thank you. And Vasant bro, your teaser cut was also very good. Now trailer cut also, it's amazing. I'm waiting for the movie. Very good. I think he deserves a very good applause. I mean,
it's so conveying the movie, the whatever that we are trying to portray. You just made a very good glimpse. Hello, Aishwarya ji. She is so, I haven't ever seen such a genuine innocent person. I mean, while in interviews also, 2 days கேரளத்தில் இருந்தேன். அங்கே ஃபுல்லாக ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இருந்தேன். அவரோட டாக்கிங் ரொம்ப எனக்கு எப்படி சொல்லுது, ஆச்சரிய மாதிரி தான். நான் அவரை பார்த்துட்டே இருப்பாரு. அவரோட டாக்கிங் வந்து ரொம்ப ஹானஸ்டாக சொல்லுவாங்க. தட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி. ஐ ஹவன்ட் சீன் மச் பீப்புள். குட். Every other actors who have acted with me, everyone who shared screen with me, every ADs, every production members, each and everyone who worked in Madras Karan, and Dinesh Master, the stunt choreographer, Satish Master and Santosh Master, who did the dance choreographies. Everyone, thank you so much. And last, press and media. இங்கே வந்ததுக்கு ஒருபாடு நன்றி. மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணோம். Jan 10th தான் மூவி ரிலீஸ். இப்படியே கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எல்லாருடையும் ப்ரேயர்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும். தேங்க்யூ ஸோ மச். செக். செக் செக். இல்ல கல்யாணம் நீங்களே வச்சீங்க, மைக்கை நீங்களே வைங்க. அதர் ஆக்டர்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க. மெட்ராஸ் வந்து மெட்ராஸ்காரனா நடிச்சிருந்தீங்க. சாமாந்தல அது மிகப்பெரிய ஹிட். இப்போ மெட்ராஸ்காரன் அதுல என்னவா நடிச்சிருக்கீங்க, எப்படி வந்திருக்கு? ஏன்னா இந்த பேர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான பேர். மெட்ராஸ் படம் பேர் மெட்ராஸ்காரன். நான் ஒரு புதுக்கோட்டைக்காரனா நடிச்சிருக்கேன் இதுல. அது ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசமான விஷயம் தான். கண்டிப்பா எல்லா படமும் ஹிட் ஆகணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், பெரிய லெவல்ல வரவேற்பு பெறணும் தான் படம் பண்றோம். எல்லாருமே பண்றாங்க. அதே மாதிரி தான் மெட்ராஸ்காரனும் ரொம்ப நேர்மையா ஜெனுவனா எல்லாரோட உழைப்பும் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும் நாங்க நம்புறோம். என் கேரக்டருமே கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கொஞ்சம் அதான் நல்லா இருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு இதுதான், ஒரு லீட் தான். நல்லா இருக்கும், பாருங்க. சரி, இந்த நீங்க சாங் அந்த டான்ஸுக்குலாம் நல்ல ஃபேமஸ். தமிழ்நாட்டில் எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெட்ராஸ்காரன்லேயும் அந்த சாங் பயங்கர பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, மேட் இது. ஆனால் சாம் சிஎஸ் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிங்கல்ல, அதுக்கு கூட என்னால் உள்ளே போக முடியல அப்படின்னு சொன்னார். அதே போல் இங்கேயும் சாம் சிஎஸை பார்க்கவே முடியல உங்கள் மெட்ராஸ்காரன் படத்துக்கு. என்ன காரணம்? Why is he not here? But he was there, no, for the last event. Teaser launch ku vandaru. Even Pooja padam Pooja ku vanda teaser launch ku. Ipo avaru Sri Lanka la irukkranga சொன்னாங்க. நிறைய படம் பண்றாங்க. கலைஞர்கிட்ட கொடுங்க இங்க. ஆனா இப்போ நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க, போலரான பார்ட்டியா உட்கார்ந்திருக்காங்களே ஃபர்ஸ்ட் ரோல. ஸ்டேஜ்ல சொன்னீங்க பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலா அழுத்திடுறாங்கன்னு நீங்க. சரி, இப்ப நீங்க இப்ப வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நல்ல புதுசா இருக்கு. இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போனா சரியா இருக்கும்? ஏன்னா நீங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒற்றுமையா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது வந்து என்னன்னா இப்போ நீங்க ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. நானுமே ரொம்ப, ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னே இவர் எடுத்தவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே. பட் ஆனா வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படம் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க வரலன்னு, பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னா அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துட்டு போறது இல்லாம, அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாம அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்தனா ஒரு பெரிய படம், அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைன்னா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது ஏன்னா இப்ப ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழ்ல இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ் சொல்றோம். அதே மாதிரி எடுத்தோன்னே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இண்டியான்னு. ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு
அந்த கதை முடிவு பண்ண பேன் இந்தியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றத அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள் இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்டாக பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோம்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துக்கு போகணும்னு. ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க. இல்லைங்க இல்ல என்னன்னா நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டா வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எங்க சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்துல, ஸ்டண்ட் தான். அப்படி இல்லை. நான் இப்போ நான் சொன்னு சொல்றேன் உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போறது இல்லை. நான் வந்து அதுக்கு என்னன்னா அதுக்கு ரீசனும் வந்து இங்க நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இல்லைன்றதை ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து இப்போ நான் கேரக்டர்ஸ் பண்றது ரெடி. ஏன்னா இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னன்னா இது வந்து இங்க இப்போ மலையாளம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியா இருக்கு. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படத்துல சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனா அவங்கள வச்சு ஹீரோவாக 2-3 படம் வரும். இங்க வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்றோம், இல்லை பண்றோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தா என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்கு. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு நல்லா நடிச்சா பாராட்டுறாங்களா, அதை ஏத்துக்கிறோம்னா கலாச்சாரம் ஏத்துக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏத்துக்கணும், அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன். பட் சொல்ற விதம் இருக்கு, அது நல்ல விதமா சொன்னா கண்டிப்பா ஏத்து நான் மாத்திப்பேன். ஸோ வந்து என்னன்னா ஸோ அதனால அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னன்னா இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலான ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்றாங்க. அந்த படம் பண்றாங்க, இப்போ அந்த படத்துல வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கு. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகல. ஸோ அதனால நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியா, ரொம்ப கரெக்டாக இருந்தா, ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன், லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சரி சார், சரி சார். சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கைத்தட்டில் கம்மியாக இருந்தது, ஹீரோயினுக்கும் கம்மியாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்ளாஸ் வேற மாதிரி இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் காரணம் ஒன்று இருக்கு, அப்புறம் அது இல்லாமல் வந்து பணம் செலவு பண்ணுற காரணம் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் வந்து ஸ்டேஜில் ஒன்று சொன்னீங்க, எல்லா ஆர்டிஸ்டையும் சேர்த்து வச்சு தேங்க்ஸ் சொன்னீங்க. இன்னும் அடுத்த படத்துல இருந்து எல்லாரையும் வந்து கவுண்ட் பண்ணி அவங்கள ஏதாவது படம் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா? நீங்க இந்த ஆர்டிஸ்ட் சொல்றீங்களா? இல்ல என்ன சொல்றீங்க? சிம்பு சார் சொன்னீங்க, விஜய் சேதுபதி சொன்னீங்க, அஜித் சார் சொன்னீங்க. அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம். அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? நண்பர்கள் பணம் செலவு பண்றோம் காரணம். பணம் இல்லாத நேரத்துல இருந்து நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஓகே, பணம் இல்லாத நண்பர்கள் இருக்கவங்க வந்து நண்பர்கள் கிடையாது, காரியவாதிகள். பணம் இல்லாத போதோ, கஷ்டப்படும் போதோ, ஜெயிக்கும் போதோ, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க, அவங்க தான் நண்பர்கள். இதெல்லாம் வந்து பணத்தால சேர்த்த கூட்டங்கள் கிடையாது, பாசத்தினால அன்புனால சேர்த்த கூட்டங்கள். ஆமா ஆமா, அன்னைக்கும் அதான் அந்த கதைக்கு வந்துட்டீங்க, சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி என்கிட்ட இந்த ஒரு 3 days பேக் கேட்டாங்க. நான் டீ விற்கத்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, நான் டீ விற்கும் போதும் என் கூட வந்து ஒரு நண்பன் தான். நான் வந்து அப்போ பேக் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன், அவன் வந்து வேணாண்டா நீ இருறா நான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவன் கூட தூக்கின்னு போறான். அந்த நண்பன் கார்த்திக் இங்க தான் இருப்பான், இதோ இங்கதான் இருக்கான் பாருங்க, கூட எடுத்துட்டு வரான் பாருங்க, அவன் தான் அந்த கார்த்திக். ஸோ நண்பர்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பிரதர். பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வசதியா இருந்தாலும் சரி, உயரத்து இருந்தாலும் சரி, நண்பன் எப்பவும் வாழ்க்கையில முக்கியம். நம்ம எதுவுமே நம்மளோட சந்தோஷத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுவோம், கஷ்டத்தை நம்ம கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். அது மாதிரி சேர்த்த கூட்டங்கள் தான். சொல்லுங்க பிரதர். என்ன ப்ரொடியூசர் கதெல்லாம் கேட்டிங்களா? நெக்ஸ்ட் ஹீரோ ஆயிடுவீங்க போல இருக்கு. ஐயோ பார்த்தா அதுவும் வாலி தான் எடுப்பாரா? யாரு? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. முதல்ல இப்ப எடுத்த படத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அதான் 10ஆம் ரிலீஸுக்குன்றது சடனா பிளான் எடுத்து பண்ணுவோம். ஒர்க் நிறைய இருக்கு, நிறைய போக வேண்டியது இருக்கு, போக வேண்டிய தூரங்கள் நிறைய இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிப்போம், அடுத்த படத்தை பத்தி யோசிப்போம், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல மேடியோட சாங் அந்த மணிரத்னம் சார் காதல் சடுகுடு, சோ அதை யார் சூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கு, லைட்டிங் அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு, டான்சிங்கும் பர்ஃபெக்டா இருந்தது. பட் இது டைரக்டர் மட்டும் தான் யோசிச்சாரா இல்ல நீங்க? இல்ல நானும் அவரை டிஸ்கஸ் பண்ணதுதான், டிஸ்கஸ் பண்ணதான் இந்த சாங்.
பட் ஆனால் இந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ண வேற ஒரு சாங் போலாம்னு நினைச்சோம். அதே அலைப்பாயுதே படத்துல ஃபர்ஸ்ட் சாங் அந்த கல்யாண சாங் வரும் பாருங்க, அதுல அந்த சாங் தான் சூஸ் பண்ணி போலான்னு இருந்தோம். சார் அதை விட வந்து காதல் சோடு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் டேரக்டர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோன்னு அப்புறம் கடைசியா வந்து இந்த பாட்டே போலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணது சார். சரி, இங்க சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்காரன் வந்து ஸ்லாங் வந்து வேற லெவல்ல இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜஸ்ட் இப்படி தட்டிட்டு பைக்ல ஏதாவது போயிட்டாவே வேற மாதிரி வாய்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்க கேட்டீங்களா? டைரக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? மெட்ராஸ்காரன்னா யாருன்னு சொன்னாரா? படத்துல அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா உங்களை? ஓரளவுக்கு இருக்கு. இந்த அப்படி இல்லைண்ணே, இப்போ எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ் கிடையாது, நான் புதுக்கோட்டை. ஆனால் வந்து ஒரு 20 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போவும் நான் என் ஊருக்கு திரும்பி போனேன்னா என்ன மெட்ராஸ்காரன் தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன் கிளம்பிட்டான், இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஐடென்டிட்டி. இன்னொன்று, சினிமாவில் எப்படி சொல்றது, காலங்காலமாக காமிக்கிற அந்த மெட்ராஸ் தமிழுக்குள்ள நாங்கள் போல, நீங்களும் நானும் எல்லாரும் பேசுகிற ஒரு வழக்கு தமிழுக்குள்ள தான் அந்த படம் டிராவல் ஆகுது. ஸோ இதுதான் கலைனா இல்ல. ஆக்சுவலா எல்லாம் நீங்க அங்க சொல்லும் போது மலையாளத்துல இருந்து இங்க வராங்க, தெலுங்குல இருந்து எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? தமிழ் சினிமால படங்கள் வந்து ஜாதி ரீதியா ஆயிடுச்சு. இப்ப மெட்ராஸ்காரன் அந்த லிஸ்ட்ல இல்ல. பட் ஆனா உங்களுக்கு தெரியும், அதனாலதான் ஸ்பெசிபிக்கா உங்ககிட்ட இல்லைங்க. நம்ம அது கிடையாது, நம்ம இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான் பேசணும். என்னன்னா, நம்ம யாரை ஒருத்தரை சரியா காட்டுறோமோ அது பிரச்சனை இல்லை, யாரையுமே தவறா காட்டக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்க பெருமை பேசுற, நான் என்ன சொல்றேன், உங்களை பத்தி நம்ம ஒருத்தரை பத்தி பெருமையா பேசினா அது அவங்கவுங்க இஷ்டம், அவங்க விருப்பம், அவங்களோட கல்ச்சரா இருக்கலாம், முறையா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் அதுக்காக நீ மற்றவங்கள தப்பா காட்டக்கூடாது, மற்றவங்கள தாழ்த்தி காட்டக்கூடாது, அதுதான் லாஜிக், அவ்வளவுதான், சிம்பிள். சூப்பர். மச்சான் வந்திருக்காங்க இருந்து, மனோஜ் ஆயிடா, நல்லா இருக்கியா? வேலை என்ன இங்க என்ன? இப்போ ஒரு டைரக்டருக்கு ஒரு கனவு ஒன்று இருக்கும், படம் ரிலீஸ் ஆகுறதுன்ட்டு. ஆமா. ஆனா என்னன்னா, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறது வந்து பெரிய கனவு. அது யாருக்கும் ரிலீஸ் ஆகுது வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. இப்போ வந்து உங்க மனநிலை எப்படி இருக்கு? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் எங்க ப்ரொடியூசர் தான். ஸோ அவருக்கு தான் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பொங்கலுக்கு நம்ம படம்லாம் வருமா அப்படின்னு யோசிப்போம்ல, ஸோ அதை சாத்தியப்படுத்தி காமிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, பெரிய விஷயம் தான். அண்ணா அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் அவ்வளவுதானே, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எல்லாரோட அன்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான். தேங்க்யூ. முடியுது. ஓகே, என்னடா தினேஷ் என்ன ஒரு 5 நிமிஷம் முடிய போகுது. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, முடிய போகுது. அண்ணா ஒரு நல்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்குண்ணா, ப்ளீஸ்ண்ணா உங்களோட அன்பு மட்டும் கொடுத்தா போதும். ஒரு 5 நிமிஷம் முடிய போகுது, போயிடலாம். 5 மினிட்ஸ்ல எல்லாமே முடிய போகுது. உட்காருங்கண்ணா, முடியுதுண்ணா. வழி இவ்வளவு நேரம் கொடுத்துட்டீங்க உங்களோட அன்பு, இன்னும் கொஞ்சம் ஒரே 5 நிமிஷம் தானே, ப்ளீஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, அடுத்த கேள்வி யாரும் கேக்குறீங்களா? ஓகேவா? யா, தேங்க்யூ சோ மச். இருக்கா? டன். என்னது ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்க ஒன் செகண்ட் பேசலாமா? ஓகே, பத்திரிகையாளர்கள் உங்க சார்பா ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா உங்களை வச்சு படத்தோட பாட்டும் பிளஸ் ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணிடலாம். ஆமா, மூத்த பத்திரிகையாளர் 4 பேர், நீங்களே யாராவது சூஸ் பண்ணி அனுப்புங்க. ஒரு 4 பத்திரிகையாளர்கள் வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நிகழ்வை ரொம்ப அழகா, இதுவரைக்கும் நிகழ்ந்திராத ஒரு அற்புதமான நிகழ்வா மாத்திரலாம். யா, ப்ளீஸ் பத்திரிகையாளர் நீங்கள் அனைவரும் வந்து இந்த அண்ட் ஆடியோ லான்ச், அதாவது தட்டை வலை நிகழ்வை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள. மெட்ராஸ்காரன் குழுவினர் அனைவரும் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வீடியோ ரோலிங்கா? ஓகே, இருமா ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் இருங்க, அப்புறமா போட்டோஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்க ஓபன் பண்ணோம். கொஞ்சம் மேல மைக்